சொல்றோம். அதாவது நிறைய வணக்கம் வணங்குதல் என்பதிலிருந்து தான் வணக்கம் வந்திருக்குது. ஆனா அவங்க யாருக்கும் வணக்கம் சொல்றாங்க அந்த அர்த்தத்தில் சொல்றது இல்ல. அது தெரியுது. ஆனா அது சொல்லுக்காத அர்த்தங்கும் போது அது வேற சொல்ல மாத்தினவங்க நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா அதுக்கு தான் அது கண்டுபிடிச்சான். வணங்குதல் வணக்கம் எல்லாம் ஒரு சொல்ல இருந்தா உண்டாயிருக்குது. நாங்க யாரையும் பார்த்தோம்னா வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அது மாதிரி வார்த்தையை மாத்திக்கிறோம். வணக்கம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா வணக்கம் நான் உங்களை வணங்கணும்னு வருது. சொல்லுக்கு தான் அர்த்தம். ஆனா உங்க செயலுக்கு அந்த அர்த்தம் இல்லை. நீங்க அந்த இடத்துல சொல்றது இல்ல. சின்ன பிள்ளைய கூட வணக்கம்ப்பீங்க, வணங்கணும்னு அர்த்தம் இல்ல. ஆனா அதை விட நீங்க அதுலயும் பகுத்தறிவை கொஞ்சம் பயன்படுத்தி என்ன செய்யுங்க. எல்லா பேரும் நம்ம ஏன் சொல்லணும், நம்ம வேற ஒரு சொல்ல மாத்தோம்னு சொன்னா சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான். ஆனா அவங்க வணங்குறதுக்கு அவங்க சொல்றது இல்லதான். சரி, அதை சொல்றீங்க. அதெல்லாம் அவங்க கேட்கலாமா? சரி, நன்றி சொல்லிடுவோமா ரெண்டு தரப்புலையும். அன்பிற்கே சகோதரர்களே, இந்த விவாத அரங்கத்தை நடத்தும் பொழுது அதுல சில நாங்க நிறைய குறைகள் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா மண்டபத்துக்கு முயற்சி பண்ணோம், கிடைக்கல. இல்ல இவங்களுக்கு மக்களுக்கு சொல்றேன். அதாவது நாங்க சிறந்த இல்ல செலவை பார்க்காம ஒரு நல்ல ஏசி அரங்கம், ஸ்டார் ஹோட்டல்லாம் நாங்க முயற்சி பண்ணணும். அது கிடைக்கவே இல்லை. அந்த குறிப்பிட்ட நாள்ல கிடைக்கலங்கிறதுனால அந்த டேட்ல கொடுத்துட்டு மாறினா வேற மாதிரி ஏதாவது டேட்டை மாத்தினா வேற அர்த்தம் வந்துருமேங்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது பண்ணுவோம்னு இந்த ஸ்கூலுக்கு லீவு விட்டு, அவர் ஸ்கூல் நடத்துறாரு. இன்னைக்கு ஒர்க்கிங் டே, கிளாஸ் நடத்த வேண்டிய நாள், நேற்று லீவு நாள். அவரை ஒரு நாள் லீவு விட சொல்லி இந்த இடம் தான் எங்களுக்கு கிடைச்சதுனால இதுல வச்சுட்டோம். இதுல லோடு தாங்காம நிறைய குறைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இது நாங்க தவறு தான், வேண்டும்னு செஞ்ச தவறு இல்ல, பிளான் பண்ணி செஞ்ச தவறு இல்ல. அதனால இந்த வசதி குறைவு எங்களுக்கே புழுக்கமா தான் இருக்கிறது. நாங்க மட்டும் தனி இடத்துல இருந்துகிட்டு உங்களை அப்படி ஆக்கிடல. எல்லாரும் சேர்ந்த கஷ்டம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த குறைகளை நீங்க எல்லாம் என்ன செய்யணும், பொறுத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே உள்ளூர்காரங்களுக்கு நம்ம அனுமதிக்கல. ஒரு பகுதிக்கு 3 பேர் இருந்து அனுமதிச்சிருக்கிறோம். எல்லாம் வெளியூர்ல இருந்து எந்த வசதி குறைவும் இல்லாம இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு அப்படித்தான் நீங்க எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. வெளியூர்ல இருந்து நான் டோக்கன் கேட்டு நம்ம ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுக்கு தகவலுக்காக பதிவு பண்றேன். எல்லாம் அவங்களுக்கு 3 தான் கொடுப்போம், மாவட்டத்துக்கு 3, அதுக்கு மேல யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்களா தான் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேருமே வெளியூர்ல இருந்து என்ன கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சிரமம் வச்சிருக்கிறோம். அது வேணும்னு செஞ்சது இல்லை, நாங்க நல்லபடியா செய்ய ஆசைப்பட்டோம். செலவு பார்க்காம அந்த குறைகளுக்கு நீங்க பொருந்திக் கொள்ள வேண்டும். அது மாதிரி விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கும் நிறைய வசதி குறைவுகள் நாங்க செஞ்சு இருக்கிறோம்னா அதுவும் கவனக்குறைவால் நடந்தது. அது அவங்க பொருத்திக் கொள்ளல. அதையும் அவங்க மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பேசக்கூடிய நேரத்தில் வாதத்தில் கொஞ்சம் கூட குறையதான் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். அதை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அதே நட்பாக அதே மாதிரி என்ன செய்வோம், பேசிக்கொள்ள வேண்டும். மனிதநேயங்கிறது தனி, விவாதங்கிறது தனி. அதனால அந்த மாதிரியான எங்க சைடுல இருந்து கூடுதல் வார்த்தை வரலாம்னு நாங்க சொல்ல மாட்டோம். நாங்கள் அதெல்லாம் பண்ணி இருப்போம் விவாதத்தில். அது மாதிரி எல்லாம் வந்திருக்குமே. ஆனால் அது எழுதி வச்சு படிச்சதுனால வந்தது இல்ல. பேச்சு வேகத்தில் சில சொற்கள் முன்ன பின்ன வந்துதான் இருக்கும். இருக்கிற சுட்டியெல்லாம் காட்டி இருக்கிறீங்க. அது மாதிரி வந்திருக்குமே. ஆனால் நீங்களும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை கூறி எங்கள் தௌஹீத் ஜமாஅத் சார்பாக நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்க சொல்லுங்க. அதே போல நாங்க ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி எல்லாம் போட்டிருந்தா நாங்க தங்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் ஆடம்பரத்தெல்லாம் வெறுக்கிற ஆள் தான். அதுக்கு ஒரே சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். பெரியார் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு உட்காந்துருக்காரு. ஜிடி நாயுடு வரார். ஐயா டிக்கெட் எங்கன்னாரு. 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்து காமிக்கிறார். உடனே ஜிடி நாயுடு அவர் டிரைவர்கிட்ட கொடுத்து ஐயாவுக்கு ஒரு 1st கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். அவர் வாங்கி கொடுத்தா ஐயா அது 1st கிளாஸ் கொடுத்தாரு. சென்னையில போய் இறங்கும் போது ஐயா 3rd கிளாஸ்ல இருந்து இறங்குறாரு. ஜிடி நாயுடு கேட்டாரு, உங்களுக்கு தான் 1st கிளாஸ் கொடுத்தேன்னு. ஒரே பொட்டியில தானங்க நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கிறோம், ஒரே நேரத்துல தானே வந்தோம். நீங்க கொஞ்சம் குழுன்னு வந்திருப்பீங்க, நான் தரையில அப்ப 3rd கிளாஸ்ல கீழே உட்கார்றாரு. கீழே உட்காந்து வந்தேன், நீங்க கொடுத்த டிக்கெட்டை வித்து நான் பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா சிக்கனம் தான் அவர் சொல்லி கொடுத்தது. கோடீஸ்வரனாக பிறந்தவர் அவர், ஒன்னும் காசு இல்லாதவர் கிடையாது. ஏன் 3rd கிளாஸ்ல வந்தீங்கன்னு கேட்டாங்க. 4th கிளாஸ்னு ஒண்ணு இல்ல, அதனால 3rd கிளாஸ்ல வந்தேன்னு சொன்னார் அவருடைய பதில். நாங்களும் அப்படிதான். நீங்க அதை காலதாமதமா வந்ததை சரியா புரிஞ்சுக்காம காலையில அது குறையா சொல்லி அது பதிவானதுனால நான் சொன்னேனே தவிர நீங்க நாங்க நிக்க வச்சு ஏங்க இந்த மாதிரி லேட்டா வரீங்கன்னா அது சமாதானம் அங்கேயே முடிச்சிருக்கும். அப்ப அது பதிவாகும் போது நாங்க பேசாம இருந்தோம்னா காலையில சொன்ன மாதிரி அது எங்களுடைய தவறாயிடும். அதுக்காக சொல்ல வேண்டி வந்ததே தவிர உங்களை யாரையும் குறை சொல்லுங்கிறதுக்காகவோ இதை சொல்லிக்கிறது தயவு செய்து கிடையாது. நாம எல்லோருமே சகோதரர்கள் தான். எப்ப கூப்பிட்டாலும் வரோம், மன நிறைவோட போறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய சகோதரராகிய பிஜே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் 10 ஆண்டுகள் போராடி எனக்கு கிடைக்காத அந்த
உங்களுடைய குரானை எனக்கு மீண்டும் வழங்கி நாங்கள் கேட்காமலே வழங்கிய அவருக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.